யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் நூல் பரோட்டாவும் ஆட்டிறைச்சி குழம்பும் வைக்க போகிறோம். எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்கோ. கோதம்பமா அவிக்காத பச்சை கோதம்பமா, உப்பு, சீனி, முட்டை, இது நல்லெண்ணெய் பிள்ளைகளுக்கு கொடுக்கறடியா நான் இதை பூசுகிறேன். மெல்லிய சுடுதண்ணி, இப்போ குழந்தையில நாங்கள் குளிப்பாட்டுவோமே அந்த சுடுதண்ணி, இப்படி கை வச்சா சுடுவோணும் உங்களுக்கு. அந்த சுடுதண்ணி இப்போ நாங்கள் எப்படி குழைக்கிறேன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் இதில் ஒரு முட்டி அடித்து விடுவோம். இது நீங்கள் முட்டை விடாட்டி ஒரு கரண்டி தயிர் விடுங்கோ. மென்மையாக ஆக்கம் உங்களை பரோட்டாவை. உப்பு, அதுக்கு இது கலவான உப்பு போடுவோம். இது முட்டைக்கு பதிலாக இன்னும் போடலாமட்டு கேட்பீங்க, தயிரை விடுங்கோ. இது சீனி ஒரு கரண்டி போடுங்கோ. இது எல்லாத்தையும் நாங்கள் கலக்க போகிறோம். இதுக்கெல்லாம் நீங்கள் எண்ணெய் விட தேவையில்லை. இப்போ நாங்கள் இதுக்கெல்லாம் தண்ணி, இது மெல்லிய சுடு தண்ணி. இதை நாங்கள் சப்பாத்தி மாப்பதத்திலும் பார்க்க கொஞ்சம் இலகலாக குழைக்கணும், இறுக்கமாக குழைக்காதீங்க. இது நான் விட்ட தண்ணி காணும். இப்படியே இந்த எல்லா மாவும் சேர்த்தக்கனவா குழைச்செடுங்கோ. இந்த கரையில் இருக்கிற மாக்களை வலிச்செடுக்க போகிறோம். அதே மாதிரி காணும் கரையில் இருக்கிற மாக்களை. இது இப்போ நல்லா குழைச்சிட்டோம். இன்னும் நான் இதுக்குள்ள எண்ணெய் விட இல்லை, இனித்தான் எண்ணெயை பூசி மூட போகிறேன். நீங்கள் நல்ல தேங்காய் எண்ணெய் பிடிச்சா தேங்காய் எண்ணெய் விடுங்கோ, இல்லாட்டி நல்லெண்ணெயை பிள்ளையர் சாப்பிட்றேன்னா நல்லெண்ணெயை கணக்க விடுற இல்லை. இதை நாங்கள் இப்படி கையில் எடுத்துகிட்டு தான் பூச போகிறேன். இந்த கரையில் பூசி காயாத மாதிரி இவ்வளோ தான் விடுவேன். எல்லா பக்கமும் இருக்கான எல்லாம் சுற்றி இருக்கா செய்துட்டு நீங்கள் திருப்பி விட்டு மூடி அரை மணி நேரம் இதை நாங்கள் மூடி வச்சுட்டு கறியை காய்ச்சுவோம். இதுக்குள்ள இந்த மாவுக்கெல்லாம் நான் எண்ணெய் விட்டு குழைக்கல. இதை இப்படியே மூடி ஒரு பக்கத்தில் வைப்போம். கறி காய்ச்ச போகிறோம். கறிக்கு தேவையான சாமான்களை கொண்டாடுறேன். நாங்கள் இப்போ தண்ணி குழம்பு கொண்டு வைக்க போகிறோம். ரொட்டிக்கு ஏற்ற குழம்பு, அதுக்கு தேவையான பொருட்கள் ஆட்டிறைச்சி, வெங்காயம், பச்சை மிளகாய், இது இஞ்சி, உள்ளி, பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன், கருவா, உருளைக்கிழங்கு, தேசிக்காய், முதலாம் பால், இது 2ஆம் 3ஆம் பால், பெருஞ்சீரகம், உப்பு, மிளகாய்த்தூள், யாழ் சமையல் தூள். யாழ் சமையல் தூள்ண்டா என்ன பிராண்டட் ஒன்று கேட்குறீங்க இல்லையம்மா? இது நாங்கள் எங்களை யாழ் சமையல் சேனலில் இதை நாங்கள் வறுத்து இந்த மாதிரி திரிக்கிறேன்னு போட்டுறாங்க. அந்த தூளை தான் நான் யாழ் சமையல் தூள்ன்னு சொல்கிறேன். நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது இந்த தூள். எண்ணெய் வாங்க இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். எண்ணெயை விடுவோம். நாங்கள் பாவிக்கிற எண்ணெயை நாங்கள் விடுறோம். எண்ணெய் கொதிக்கட்டும். பெருஞ்சீரகம் போடணும், கருவா கொஞ்சம் போடுவோம், பெருஞ்சீரகம் போடுவோம், வெங்காயம் போடுவோம், பச்சை மிளகாய் போடுவேன். நல்லா வதங்கட்டும். இதுதான் நாங்கள் இன்னொரு சமையலும் சமைச்சு கொள்ளலாம். வாங்கோ கருவேப்பிலை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், கருவேப்பிலையே போடுங்க. இஞ்சி போட்டு கருவை போட போகிறேன். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஒரு கடைசி ஒரு 5 நிமிஷமாவது, ஒரு 2 நிமிஷமாவது வதக்குங்கோ. ரெண்டு நிமிஷம் தனி எண்ணெயில் வதக்கி போட்டு ரெண்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்குங்கோ. இப்போ நல்ல வாசம் தரும், நல்ல மணலாக இருக்குது.
இப்போ இறைச்சியை போட போகிறோம். பரோட்டாவும் ஆட்டுறதுக்கு தண்ணி குழம்பும் நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு செய்து தாருங்க. இப்போ எல்லா இறைச்சியும் போட்டுட்டோம். கொழுப்பு மட்டும் போட இல்லை. கொழுப்பு இறைச்சிக்குள்ள போடுவோம். இறக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே கொழுப்பை போடுவோம். இப்படி தண்ணி விடும். அந்த தண்ணி விட்டு வட்டு மட்டும் இல்லை மூடி விடுவோம். மூடி விடுவோம். திறந்து பார்ப்போம். நல்லா தண்ணி வச்சு கொண்டு போயிட்டு நாங்கள் பாலை விடுவோம். இது கொஞ்சம் தண்ணி குழம்புல வழியாக கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். குழம்பு பிளட்டல் மாதிரி வராது. நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு சாடையாக ஊற்றி இருந்தாலும் எல்லாம் கலண்டுறோம். நாங்கள் இதுக்கேற்ற தூளையும் உப்பையும் போடுவோம். நாங்கள் தூளை போட போகிறோம். 2 இது நாங்கள் திரிச்ச தூள். அதுதான் நான் யாழ் சமையல் தூள்ன்றது. நாங்கள் செய்து போட்டு நீங்கள் அதே மாதிரி செய்து பாருங்கோ. இப்போ இது கலவான உப்பையும் போட போகிறோம். நல்லா கலந்து விடுவோம். இது ஆக இறுக்கமான கறியாக காய்ச்சிடாது, காய்ச்சக்கூடாது. வழக்கமாக நாங்கள் காய்ச்சிற மாதிரி இறுக்கமாக காய்ச்சாமல் கொஞ்சம் தண்ணி கறியாக காய்ச்சுவோம். மூடுவோம். இதை நல்லா அந்த தூள் அடங்கட்டும். தூள் வைக்க அடங்கட்டும். இப்போ திறந்துருக்கா பார்ப்போம். நல்லா கொதிச்சுட்டு இப்போ இறைச்சியும் அவிஞ்சிருக்கோம். 15-20 நிமிஷமாக அவியுது இருந்து நல்லா இறைச்சியும் அவிஞ்சிருக்கும். நாங்கள் தணல்லையும் விடணும். ஒரு 15-20 நிமிஷம் தணல்லையும் விடணும். அதுக்கு முதல் பாலெல்லாம் விட போகிறேன். இப்போ இந்த கொழுப்பை போடுங்க. அவியட்டும். பாலை கொஞ்சம் விடுவோம். முதலாம் பாலை காணும் வளம். நல்லா பிரட்டி நல்லா ஒரு கொதிக்க தணல்ல மெல்லிய நெருப்பில் விட போகிறோம். ஒரு கொதி வேற என்ன செய்யறேன்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு. குழம்பு நல்லா ஒரு 10 நிமிஷமாக கொதிக்குது. நல்லா கொதி வேறக்க விட்டுருக்குறோம். இதை இப்போ நல்லா துளாவிட்டு இந்த கிழங்கு நாங்கள் நல்லா மசிக்க போகிறோம். அவிச்சு தோலெல்லாம் உரித்து வச்ச நாங்கள் இது கொஞ்சம் ஆக தண்ணியாயும் இல்லாமல் கட்டியாயும் இல்லாமல் ஒரு அளவு பதத்தில் வந்து இருக்கும். உங்களுக்கு ரொட்டிக்கு சாப்பிடலாம் நல்லா இருக்கும். இதை இப்படியே மூடி விட போகிறேன். ஒரு கொதி வந்தோடனே நாங்கள் துறக்க போகிறதில்ல. அப்படியே தணல்ல மெல்லிய நெருப்பில் விட போகிறோம். இது பூவா வேறு தெரியும். நல்லா கொதித்தோடனே ஒரு நல்ல கொதி வந்தோடனே மெல்லிய நெருப்பில் அப்படியே விட போகிறோம். நல்லா கொதிச்சிட்டு நாங்கள் திறந்து பார்க்க தேவையில்லை. இவ்வளோ கொதிச்சிட்டு இப்படியே மூடி போட்டு பிறகு எல்லாம் வெளியில் எடுக்க போகிறேன். பிறகு கேஸில் செய்தால் மெல்லிய நெருப்பில் விடுங்கோ. அப்படி ஒரு உரகும் இல்லை உள்ளுக்குள்ள. வாங்கோ கசுரப்பம் 10 நிமிஷமாக மெல்லிய தணலில் விட்டு நாங்கள் இதுக்குள்ள நாங்கள் கருவாய் ஏலம் கராம்பு இது கணக்க கரைக்கி சொல்லியிருக்கிறோம். என்னென்ன போட்டது என்னண்டு இதை வெயிலில் காய வச்சு எடுத்து வச்ச நாங்கள் இறைச்சி கறிகளுக்கு இப்படி குழம்புகளுக்கு விட நல்லா இருக்கும். இது ஒரு கப்பிராட்டி போட்டு நாங்கள் இறக்க போகிறோம். இறைக்கு நல்லா 6 பிறகு கோப்பையில் எடுப்போம்.
இது ரொட்டிக்கு நல்லா இருக்கும், இப்படி அள்ளி விட்டு சாப்பிட நல்லா இருக்கும். இதை தொடர்ந்து நாங்கள் இப்போ நூல் பரோட்டா செய்ய போகிறோம். இது நூல் பரோட்டாக்கு மட்டும் இல்லை, எல்லா பரோட்டாக்களுக்குமே நல்லா இருக்கும். இதை மூடிட்டு இறக்க போகிறோம். அவங்க நாங்கள் இப்போ இதை திறப்போம். தேசி புளி விடுவோம். பாதி புளி விட்டீங்கன்னா உங்களோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி விடுங்கோ. இது நல்லா சாறு இருக்கிற புளியண்டபடியாக காணும் பாதி நல்லா இருக்கா பிரட்டிட்டு வெளியே நாங்கள் ரொட்டியை செய்துட்டு பேந்து கோப்பியலுக்குள்ள எடுப்போம். இதை அப்படியே மூடி விடுவோம். இது எப்படியும் அந்த அடுப்புன்ற சூடு இதில் வரும். அப்படியே நாங்கள் இதை இறக்கி கொண்டு போய் அங்கால வைப்போம். இது சிக்கன் அடுப்பு தானே, அதுக்குள்ளால சூடு வேற பார்க்கும். அரை மணித்தாலும் ஆச்சுது. நாங்கள் இதை துறப்போம். கறி ஆச்ச முதல்ல குழச்சி வச்சுனாங்க. இப்போ அளவளவான மாவாக எடுப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இழு வேண்டும் இந்த மா. நீங்கள் உங்களுக்கு அளவான ஒவ்வொரு உருண்டியெல்லாம் எடுத்தெடுத்து இவ்வளோத்துக்கு தேவையோ அவ்வளோத்துக்கு எடுத்தெடுத்து ஒவ்வொரு உருண்டியாக எடுத்தெடுத்து வைப்போம். இவ்வளவு ஒவ்வொரு உருண்டியாக எடுத்தெடுத்து வைப்போம். நாங்கள் எண்ணெய் விட்டு குழைக்கல பார்த்தீங்க. எண்ணெய் காயாமல் கடைசியில் கையில் தொட்டு கொஞ்சம் எண்ணெயை பூச்சினாங்க. அவ்வளோதான் இதில் போட்டது. 1/4 கிலோ மா எடுத்த நாங்கள் கிட்டத்தட்ட 60 கிராம் அளவு ஒரு உருண்டை வருது. 60 கிராம் மாவுலேயே ஒரு உருண்டை வருது. நாங்கள் தண்ணி அதுகளை சேர்த்தா கொஞ்சம் கூட நிற காட்டும். மா 62 கிராம் 63 கிராம் வரும். 4 உருண்டையை எடுத்துட்டோம். இது நாங்கள் எண்ணெயை தொட்டு கையில் எண்ணெயை உருட்டுவோம். எண்ணெயில் நான் பிள்ளைகள் நெய்யை போட சொல்லிச்சுனா நெய்யில் மாஜர் எண்ணெய் உருக்கி வச்சுருக்கணும். இனி என்ன மாதிரி செய்கிறேன்னு பார்ப்போம். மிச்சத்தை 4 உருண்டையும் படியாக உருட்டி வச்சுட்டோம். எண்ணெயில் தொட்டு உருண்டி விட்டு வச்சுட்டோம். இனி ஒவ்வொரு உருண்டியாக எடுத்து வெட்ட போகிறோம். இப்படி செய்கிறேன்ட்டு வேறுங்கோ. இதுக்கு நாங்கள் மாவும் எடுத்து வச்சுருக்குறோம். எண்ணெய் பூசுங்கோ. முதல் தட்டுக்கு நல்லா எண்ணெயை பூசுங்கோ. நல்ல மெல்லிசா இவ்வளோத்துக்கு மெல்லிசா உருட்டேருமோ அவ்வளோ மெல்லிசா உருட்டுங்கோ. நல்ல மெல்லிசா உருட்டிட்டோம். இது நீங்கள் வீசக்கூடிய நீங்கன்னா வீசி எடுங்கோ. இப்போ கொஞ்சம் மாஜண்ணி எடுத்து எல்லா இடமும் பிரட்ட போகிறோம். இவ்வளோ காணும் ஒரு கழுத்தை காணும். அப்படியே எல்லா இடமும் நல்லா பூசிட்டு கொஞ்சம் மாவை தூவோம். மாவை தூவுறோம். எல்லா இடம் படத்தக்கனவா தூவுங்கோ. பக்கம் பக்கம் வெட்டுங்கோ. இது நெடுக செய்கிற சாப்பாடு இல்லை தானே, இருந்து சொல்கா செய்கிறது. கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்கோ. அப்படியே சின்ன வீட்டுக்கு சின்ன சின்ன வெட்டுங்க. முழுக்க வெட்டுவோம். இப்படியே எல்லாம் வெட்டியாச்சு. நாங்கள் என்ன கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டுவோம். இது சின்ன மகள் இருந்தால் ஆறுதலாக வெட்டுறா. இதை நாங்கள் இப்படியே சேர்க்கணும். எல்லாத்தையும் நடுவில் கொண்டு போவோம். 2 பக்கத்தாலையும் கொண்டு வருவோம். இதை உருட்டுவோம். மேல் பக்கத்தா இந்த நுனியை கொண்டு அடிப்பக்கத்தில் விடுங்க. அப்படியே கொஞ்சம் எல்லாத்தையும் செய்ய மாட்டோம். ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இப்படியே எல்லாத்தையும் செய்யுங்க. இனி இதை தட்டி அடுப்பில் பொரிக்க போகிறோம். வாங்க. நாளையும் உருட்டி முதலாவது
நீங்கள் நாளையும் செய்யலாம். முதலாவது உருண்டதை எடுத்து தட்டி செய்ய துவங்கோ. நாளையும் உருட்டி முழுக்க முடிச்ச அப்புறம் தான் இதண்டோணும் செய்யணும். இப்போ அடுப்பை பற்ற வைப்போம். நாங்கள் மெல்லிய நெருப்புலையே செய்யுங்கோ. நல்லா சூடு வந்த அப்புறம் போடுங்கோ. நாங்கள் பாதிக்கிற நல்லெண்ணெயை தான் விட போகிறேன். போடுங்க. ஒரே மெல்லிய நெருப்பில் செய்யுங்க. அப்போ அவியும் முள்ளுக்கு அவியும் மாறி மாறி போடுங்க. அப்படியே ஒரு பக்கம் அவியட்டும். மற்ற பக்கம் திருப்புவோம். கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். மெல்லிய நெருப்பில் பொரிச்சு எடுக்கணும். வாங்க இதை இறக்குவோம். மாறி மாறி போடணும். நீங்கள் இதை இறக்கியில் வச்சுட்டு மற்றதை போடுவோம். மெல்லிய நெருப்பில் செய்யுங்க. நீங்கள் மெல்லிய நெருப்பில் மாறி மாறி செய்யுங்க. மெல்லமாக தட்டுங்கோ. தட்டி போட்டு நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற நூல் பரோட்டா உங்களோட வீட்டையே வந்துட்டுது. இதுவும் இப்போ இறக்க போகிறோம். 3ஆவதும் இப்போ 2ஆவது இறக்கிட்டோம். இறக்கி தட்டிக்கிட்டோம். இது நாங்கள் இப்படி எடுத்தோம்ட்டா இப்படி வரும். குழம்போடு எடுத்து வைப்போம். இந்த குழம்பு எடுப்போம். இதே மாதிரி செய்து பாருங்கோ. என்ன மாதிரி வந்தான்னு சொல்லுங்க.